கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எல்லாம் நல்லா இருக்கீங்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த அருமையான காலை வேளையிலும் கூட ஆஸ்கார் யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த காலை வேளையிலும் ஒரு சத்தியத்தை நம்ம அறிந்து கொள்ள போகிறோம். எடுத்துக்கொள்ளலாம். எபிரேயருடைய புஸ்தகம் 5வது அதிகாரம் 14வது வசனம். எடுத்தவங்க எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். பலமான ஆகாரமானது நன்மை தீமை இன்னதென்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்கதாக முயற்சி செய்யும் ஞானேந்திரியங்களை உடையவர்களாகிய பூர்ண வயதுள்ளவர்களுக்கே தகும். ஆம் தேவ பிள்ளைகளே, வசனத்தை நீங்க தியானிச்சு பாருங்க. பலமான ஆகாரம் பாருங்க. ஒரு குழந்தைக்கு கொடுக்கிற ஒரு ஆகாரம் என்ன அப்படின்னா, அந்த குழந்தை எவ்வளவு அந்த உடல் உறுப்புகள் வளர்ச்சி அடைகிறதோ, அந்த உடல் உறுப்புகளுக்குள்ள எந்த உணவு செரிமானம் அடைகிறதோ அதுதான் அந்த குழந்தைக்கு உண்டான ஆகாரம். நீங்க நினைச்சு பாருங்க. பால் நல்லா குடிக்கும் குழந்தை கொஞ்சம் சின்ன சின்ன உணவுகள் எடுத்துக்கொள்ளும். ஆனா பலமான ஆகாரத்தை கொடுத்தா என்ன நடக்கும்? அந்த குழந்தைக்கு செரிமானமாகாது. அந்த குழந்தையுடைய சரீரம் கெட்டு போகத்தக்கதாக, அல்லது அந்த குழந்தை அந்த அந்த ஜீரணமாகாத அந்த உணவு வெளியேறுவதற்கு பலவீனம் அடையத்தக்கதாக அந்த குழந்தை மாறிடும். அன்பு தேவ பிள்ளைகளே, இன்னைக்கும் சபைகள்ல எத்தனையோ பிரசங்கங்கள் வந்து கொண்டு இருக்கிறது, எத்தனையோ கர்த்தருடைய வார்த்தை வெளிப்பட்டு கொண்டு இருக்கிறது. ஆனால் சில விசுவாசிகள் அதை கேட்கிறார்கள், அதில் வாழ்க்கையில அபியாசப்படுத்திக் கொள்ளுகிறார்கள். ஆனால் சில விசுவாசிகளால் வசனத்தை கேட்கிறாங்களே மாத்திரமே மற்றும் அவங்களால அதை பயன்படுத்த முடியாம போறாங்க. என்ன காரணமா இருக்கும்? ஒரே ஒரு காரணம்தான், அவர்கள் இன்னும் வளரவே இல்லை, குழந்தையாகவே இருக்கிறார்கள். குழந்தையா இருக்கிறவன் பாலை மட்டும் உண்ணுவான். நீங்கள் பலமான ஆகாரத்தை சாப்பிடுகிற பூரண வயதுள்ள ஒரு மனுஷனாய் மாற வேண்டும். வசனம் சொல்லுது, பூரண மனுஷனா நான் எப்படி மாற முடியும்? அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய வசனத்தை நீங்க தியானிக்கிறீங்க, வாசிக்கிறீங்க, கேட்கிறீங்க, இதெல்லாம் நீங்க செய்கிறது கர்த்தருடைய ஆசீர்வாதம் தான். ஆனால் கேட்கிறதும் பார்க்கிறதும் மட்டுமல்ல, அதை வாழ்க்கையில அபியாசப்படுத்துகிறது தான் முதல் படியே. அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் வார்த்தையை கேட்காதீங்க, வார்த்தையை படிக்காதீங்க, அதன்படி செஞ்சு பாருங்களேன். உங்க வாழ்க்கையில நீங்க வயசுக்கு உங்களுடைய ஆவிக்குரிய வயசு அதிகரிக்க நீங்க பார்ப்பீங்க. வசனத்தை பாருங்க. நன்மை தீமை என்று பயிற்சியினால் முயற்சி செய்கிற ஞானேந்திரியங்களுடைய பூரண வயதுள்ளவர்களுக்கே தகும். நீங்க வசனத்தை படிக்கிறீங்களா? அதை அப்படியே படிக்காம, அதை வாசிச்சு மட்டும் விட்டுறாம, அதை உங்க வாழ்க்கையில அபியாசப்படுத்தி பாருங்களேன், செஞ்சு பாருங்களேன். உங்க வாழ்க்கையில பயிற்சி செஞ்சு பாருங்க, அதற்கு முயற்சி செஞ்சு பாருங்க. கண்டிப்பாக நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில பெரிய இடத்துக்கு நீங்க வருவீங்க. வசனம் சொல்லுது, தாவீதை குறித்து நீங்க தியானிக்கும் பொழுது 119ஆம் சங்கீதத்தை எடுத்து வாசிச்சு பாருங்களேன். அதுல வசனத்தை குறித்து பல வெளிப்பாடுகள் இருக்கும். அதுல நான் வாசிக்கிறேன். 119ஆம் சங்கீதத்திலே அதுல 100வது வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்க. உங்களுடைய கட்டளைகளை நான் கை கொண்டிருக்கிறபடியால். அருமையான பக்தனை பாருங்க. தாவீது வசனத்தை கேட்கறது மாத்திரமல்ல, அதை கை கொள்ளுகிறவன். வசனத்தை வாசிக்கிறேன். உங்களுடைய கட்டளைகளை நான் கை கொண்டிருக்கிறபடியால் முதியோர்களை பார்க்கலும் ஞானம் உள்ளவர்களாக இருக்கிறேன். அப்படி என்றால் என்ன? நீங்க நல்லா பாருங்க. தாவீதுக்கு எவ்வளவு வயசு இருந்திருக்கும்? அன்னைக்கு ஒரு 30 வயசு இருந்திருக்கும். முதியோர்னா எத்தனை வயசு இருந்திருக்கும்? ஒரு 100 வயசு வச்சுக்கோங்களேன். இப்ப அவன் சொல்றான், நான் 30 வயசு இருந்தாலும் நான் வசனத்தை கை கொள்கிறதுனால கர்த்தர் எனக்கு எவ்வளவு ஞானத்தை கொடுத்திருக்கிறாருன்னா, முதியோர்களுக்குரிய ஞானத்தை கொடுத்திருக்கிறார். அப்படி என்றால் நீங்க நினைச்சு பாருங்க. வசனத்தை கேட்கறது மாத்திரமல்ல, அதை படித்து பாருங்கள். முதியோர்கள் என்றால் ஆவிக்குரிய வளர்ச்சி. உங்களை விட 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆவியில வளர்ந்தவங்களை விட நீங்க அதிகமாய் மாறுவீங்க. கை கொண்டு பாருங்கள். வசனம் உங்களை ஆசீர்வதிக்கும். ஜெபிக்கலாம். எங்கள் பரிசுத்தம் நிறைந்த பரலோக தகப்பனே, இந்த அருமையான காலை வேளையில வசனத்தை கை கொள்ளும்படியாக எல்லாரையும் ஆசீர்வதிச்சதுக்காக நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய வசனமே சத்தியம். வசனத்தை கை கொள்ளுகிற போது வருகிற ஆசீர்வாதங்களை ஜனங்களுக்கு கொடுத்துருளுங்க. இந்த ஜெபத்தை கேட்டுக்கிற, வசனத்தை கேட்கிற எல்லாரையும் கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ள ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நீதியுள்ள பிதாவே. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.